ஆராதனைக்கு ஆயத்தம் பண்ணமாக உங்களோட ஹெட்ஃபோன்ஸ் தயவு செய்து சைலண்ட் மோட் கட்டி அடுத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது ஆராதனைக்கு தடையாக இருக்காதபடி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். நாம் ஜெப சிந்தையோடு உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிற இந்த பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடல் வேறு உங்களுடைய உள்ளங்களை ஆராய்ந்து இந்த ஆராதனைக்கு நீங்கள் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள்.
சங்கீதம் 96 வசனம் 1-4 நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை சோஸ்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவீர்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோஸ்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. அந்த மகிமை நிறைந்த தேவனை, அந்த மாட்சிமை நிறைந்த தேவனை நாம் யாவரும் போற்றி பாடும் முன்னமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கைகளை தட்டி அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கின்றோம். உற்சாகமாக இந்த பாடலை நாம் பாடுவோம். Quiero
ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் உமக்கு அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நீர் பெரியவரும் மகா பரிசுத்தரும் மகா இரக்கமுள்ள தேவனுமாய் இருக்கிறீர். உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். உம்முடைய திருநாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். தேவனே, பல நன்மைகளை எங்களுக்கு செய்த தேவனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஐயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை மாத்திரமே நாங்கள் மகிமைப்படுத்த விரும்புகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நீர் எங்கள் ஒரு மனமாய் கூட்டி வந்து சேர்த்தமைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் தகப்பனே. ஆண்டவரே, உடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீர் எங்களுக்கு அருளின ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கும்போது அது எண்ணில் அடங்காததாய் இருப்பதினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது உடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி எங்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவரே, உம்முடைய பாடல்களை ராஜா நாங்கள் தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் கூட நாங்கள் பாட நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எப்படியாப்பட்ட சூழ்நிலை மத்தியில் நாங்கள் வந்திருந்தாலும் இந்த வேலையிலே ராஜா நாங்கள் உண்மை விடுதலையான இருதயத்தோடு உண்மை ஆராதனை செய்ய எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, தடைகளை நீர் அகற்றி போட வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, பாடல் நடத்துகிற சுராஜ் மேல் உடைய பிரசனம் தங்கியிருக்கட்டும், உடைய அனுக்கிரகம் மகன் மேல் தங்கியிருக்கட்டும். நல்ல குரல் வளத்தை கொடுத்து ராஜா உங்களுடைய ஜனங்களை உடைய பிரசனத்துக்குள்ளாய் நடத்த மகனுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் இசைக்கருவிகள் வாசிக்கிற உடைய பிள்ளைகள் மேல் உடைய அனுக்கிரகம் தங்கியிருக்க ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை உமக்கென்று அவர்கள் படைக்கத்தக்க ஆண்டவரே நேர்த்தியாய் வாசிக்க இவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, மற்ற எல்லா ஊழியத்தையும் பொற்பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எல்லா ஊழியத்தையும் கனத்தோடும் மகிமையோடும் ஆண்டவரே தேவ பயத்தோடும் நடுக்கத்தோடும் செய்யத்தக்க ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்கும் நீர் இறங்க உதவி செய்ய நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தேவ செய்தியாளருக்காய் நன்றி அப்பா. அண்ணன் சுசி பிரபாகரடாசை உங்களுடைய பொற்பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வாயின் வார்த்தைகளை நீர் ஆசீர்வதி. அது உம்முடைய செய்தி, உம்முடைய வார்த்தை அவருடைய வாயின் மூலமாய் அது புறப்படும் போது அது எங்களுடைய இருதயத்தில் அது கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய செவிகளை நாங்கள் மந்தமாக்காதபடிக்கு, எங்களுடைய இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்தாதபடிக்கு கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய இடத்தில் நாங்கள் மனம் திரும்ப எங்களை நாங்கள் தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆட்கொண்டு அபிஷேகித்து வழி நடத்தும். இந்த ஆராதனையை முற்றிலும் அவருடைய பொற்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கிறவர்கள் பத்திரமாய் வந்து சேர உதவி செய்யும். வந்தவர்களை நீங்கள் ஆசீர்வதியும். ஆராதனை துவக்கம் முதல் இறுதி வரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மரித்து உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். அமருங்கள். தொடர்ந்து தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா அந்த பாடலை நாம் பாடுவோம்.
மாறி மாறி வாசிப்புக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபு 17ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 16 வரை நாம் யாவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபு 17ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 16ஆம் வசனம் வரை. யோபு 17ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 16ஆம் வசனம் வரை. 1ஆம் வசனம். என் சுவாசம் ஒழுகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேத குழி எனக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. தேவரே, என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. வேறு யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? எவன் தன் சிநேகிதருக்கு கேடாக துரோகம் பேசுகிறானோ அவன் பிள்ளைகளின் கண்களும் பூத்து போகும். இது நிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினால் இருள் அடைந்தது, என் அவயங்கள் எல்லாம் நிழலை போல் இருக்கிறது. வசனம். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் வளர்த்து போவான். என் நாட்கள் போயிற்று, என் இருதயத்தில் எனக்கு உண்டாயிருந்த சிந்தனைகள் அற்று போயிற்று. அப்படி நான் காத்து கொண்டு இருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடா இருக்கும், இருளில் என் படுக்கையை போடுவேன். என் நம்பிக்கை இப்போது எங்கே? நான் நம்பி இருந்ததை காண்பவன் யார்? இறுதி வசனம் சேர்ந்து வாசிப்போம். அது பாதாளத்தின் காவலுக்கு இருந்தோம், அப்போது துணியில் ஏகமாய் இளைப்பாறுவோம் என்றார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். அமருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் உளுத்திராம் காலை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கும் தேவன் நம்மளை ஒரு வாரம் கழித்து நம்மளை மறுபடியும் இந்த ஆலயத்தில் காணும்படியாக ஸ்லாக்கத்தை தந்திருக்கிறார். அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கும் விசேஷமாக நம்மளுடைய சர்ச் கேம்ப் ஸ்பீக்கர் சுசியண்ணே நம்ம சபையில் தேவ செய்தியை வழங்க இன்றைக்கும் வந்திருக்கிறார். அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் காணிக்கை தசம பாகம் எடுக்கிறதுக்கு முன்பதாக பிதாவை ஆராதிக்கின்றோம், இயேசுவை ஆர்ப்பரிக்கின்றோம் இந்த பாலை நாம் பாடுவோம். ஆர்ப்பரிக்கின்றோம்
சோஸ்திர பாடலை பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூருங்கள். ஆனந்தத்தோடே சோஸ்திரம் செலுத்தி பாட கணிக்காம ஜெபம் செய்வோம். அன்பு கிருபையும் நிறைந்த தேவனே சுவாமி, அப்பா இப்படியாய் ஆண்டவரே, எங்களை ஒரு குடும்பமாய் ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே சபையில் சேர்த்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே சுவாமி, உமக்கு ஆண்டவரே நாங்கள் காணிக்க செலுத்தி இருக்கோம். ஆண்டவரே சுவாமி, அப்பா ஆண்டவரே எங்கள் கைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் வேலை இடத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும். வரும் எல்லா போராட்டத்தையும் ஆண்டவரே சுவாமி நீங்கள் பார்த்துக்கொள்ளுமாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சிங்கப்பூர் வேலைக்கு போயிட்டு வரவங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும். போக்கிலையும் வரத்திலையும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, அப்பா மலேசியாவில் வேலை செய்கிறவங்களையும் ஆண்டவரே அப்பா ஆசீர்வதிங்க. அவங்களையும் ஆண்டவரே வேலை இடத்துல உயரத்தக்க ஆண்டவரே உதவி செய்யுமாய் கூட ஜெபிக்கிறோம். அப்பா இந்த காணிக்கை ஆண்டவரே தலைவர்மாருங்க நல்லபடி எடுத்து பயன்படுத்த உங்கள் ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுமாய் கூட ஜெபிக்கிறோம். இயேசுவை கேட்கிறேன் ஜீவனோட நல்ல பிதா. ஆமென். ஆமென். நாம் போதலை ஜெபத்துக்கு கண் செல்வதற்கு முன்பதாக நாம் யாவரும் எழுந்து நின்று எஜமானனே என் இயேசு ராஜனே ஜெப சிந்தையோடு இந்த பாலை நாம் பாடுவோம். எஜமானனே
மகிமை மாட்சிமை நிறைந்த எங்க ஜீவன் உள்ள பரம்பிதாவே, தலை குனிந்து பணிந்து உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே நாங்கள் ஒரு குடும்பமாக ஆண்டவரே வந்து சேரும்படியாக நீ இரக்கம் பாராட்டுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு வாரம் முழுக்க ஆண்டவரே எங்களை நீர் பலப்படுத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் காத்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரம் இங்க மேல் இருந்ததுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் இரக்கம் பாராட்டுகிற தேவன், மகிமையின் தேவன், வல்லமையின் தேவன், பரிசுத்த தேவனா இருப்பதற்காக காலை வெளியே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வானத்துக்கு மேலாக உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ ஒரே தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அலுபா உமைதாம் இருந்து வழிநடத்துகிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது பெரியவர், பெரிய மருத்துவராக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு இருக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே இந்த ஆலயத்தில் உடைய பிரசன்னம் நிரம்பி வழியும்படியாக ஆண்டவரே நாங்கள் கெஞ்சுகிறோம். உம்மை மாத்திரமே நாங்கள் தொழுது கொள்ள ஆண்டவரே. உம்மை மாத்திரமே நாங்கள் நினைக்க, உம்மை மாத்திரமே நாங்கள் ஆராதிக்க ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்க நாவலிருந்து புறப்படுற ஒவ்வொரு சுஸ்திர பாடலும் முக்கிய நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேத வசனங்கள் மூலியமாக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க மேல் இரக்கம் பாராட்டுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய முன்பாக நிற்கிறது கூட எங்களிடத்துல ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. ஒவ்வொரு காரியமும் நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் நீர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடமாடும்படியாக எங்களுக்கு பலத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தார் எங்கள் சபையாரையும் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ மாத்திரமே ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. உண்மை மாத்திரமே நாங்கள் தொழுது கொடுக்கிறோம் ஆண்டவரே. நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பல நேரத்தில் ஆண்டவரே உண்மை நாங்கள் வேதனைப்படுத்தியிருக்கிறோம். பல நேரத்தில் நாங்கள் காயப்படுத்தியிருக்கிறோம் ஆண்டவர். எங்கள் வார்த்தையின் மூலியமாக எங்கள் செயல் மூலியமாக நாங்கள் வேதனைப்படுத்திருக்கிறோம். உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கூட நாங்கள் இருந்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரை நீ மன்னிக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களை நீ மன்னிக்கிறவராக இருக்கிற ஆண்டவரே. எங்களை நீ பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரை பரிசுத்தத்தோடு நாங்கள் கொடுக்கக்கூடியதாக எங்களோட குற்றம் குறைகள் பாவங்கள் யாவும் இருந்தால் நீ மன்னிக்கிடுமா கூட நாங்கள் கெஞ்சுக்கிறோம். பரிசுத்தமாக இந்த காலை வேளையில் ஆண்டவரை உம்மை மாத்திரமே நாங்கள் தொழுது கொள்ள ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில கூட ஆண்டவரே மகன் டேனிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த மகனோடு நீ தங்கியிருந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாரத்திலே 3 நாள் அப்படியாக டயாலிசிஸ் செய்ய முடியாது ஆண்டவரே. அந்த மகனோடு நீ தங்கியிருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த மகனுக்கு பலத்தையும் சுகத்தையும் நீ கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே அவரோடு தங்கியும் அவர் செய்கின்ற வேலையிலும் காத்துக்கொள்ளும், ஒரு குடும்பத்தாரை காத்துக்கொள்ள வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். அந்த மகனுக்கு ஆண்டவரை பலத்தை நீ கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். இந்த வேலையில கூட ஆண்டவரே மகள் திரேசாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த மகள் கடந்து போகின்ற சூழ்நிலை அறிய கூட தேவனாக இருக்கிறேன். அந்த மகளுக்கு மனதில் ஒரு சமாதானத்தை கொடுத்து
இந்த வழியிலிருந்தும் இந்த வேதனையிலிருந்தும் மீண்டு வரும்படியாக உதவி செய்யும். அந்த கால் வழியிலிருந்தும் கூட ஆண்டவரே மேலும் நல்லபடியாக நடக்க முடியாது கிருபை காட்ட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகளும் ஆண்டவரே நம்முடைய ஆலயத்தில் தேடி வரும்படியாக அந்த வாஞ்சை உண்டுபடுத்தணுமாக நாங்கள் கேட்கிறோம். அந்த மகளோடு நீ காத்து தங்கியிருக்குமாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வேலையில கூட ஆண்டவரே சபையின் ஏழருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்டர் ஜான் கண்ணாக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அந்த மகன் கடந்து செல்லுகின்ற அந்த வலி வேதனைகளை நீ அறிகூட தேவனாக இருக்கிறேன். அந்த மகன் இப்படியாக பைபாஸ் செய்யும்படியாக ஆண்டவரே நீர் அந்த மகனோடு தங்கியிருக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகனை நீ பலப்படுத்தும் ஆண்டவரே, நீர் காத்துக்கொள்ளும். பெரிய மருத்துவராக இருக்கிற ஆண்டவரே அந்த மகனுக்கு சுகம் கொடுக்க வேண்டுமா? டாக்டர் கண்ணிலிருந்தும் நர்ஸ் கண்ணிலிருந்தும் தயவு கிடைக்க ஆண்டவரை நாங்கள் கெஞ்சுக்கிறோம். அந்த ஆபரேஷன் நல்லபடியாக நடக்க ஆண்டவரே நீரே வழி எடுத்துமா அப்படின்னு நான் சுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகனுடைய குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம். ஒரு மனைவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிஸ்டர் வருகிறோம். பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில கூட ஆண்டவரே அவர்களோடு தங்கி இருந்து அவர்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி என்னுடைய தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் வாழ முடியாத விஷயம். இவர்களை காத்துக் கொள்ளும் ஆண்டவர். எல்லா பண தேவைகளும் எல்லா காரியங்களும் ஆண்டவரை பார்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். கூடி விரைவில் ஆண்டவரை நாங்கள் சபையில் அவர் சந்திக்க முடியாத ஆண்டவரை கிருபை காட்டமாக அப்ப அந்த வேலையிலே வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த பிள்ளைகளோடு தங்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்துல நீ பேசணுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ மாத்திரமே உண்மையான தேவன் என்று தொழுது கொள்ளும்படியாக உண்மையை நினைக்கும்படியாக ஆண்டவரே, உமக்காக ஊழியம் செய்யும்படியாக தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக ஜீவிக்கும்படியாக ஆண்டவரே இவர்களை காத்துக்கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். நீ மாத்திரமே ஆண்டவரே இவர்களை வழிநடத்துமாக வேண்டுகிறோம். இந்த வாலிப பிரியாரம் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே மிக பரிசுத்தமாக வாழ உம்மோடு ஜீவிக்க ஆண்டவரே இவர்களை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த வேளையில கூட ஆண்டவரே சண்டே ஸ்கூலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சிறு பிள்ளைகள் படிக்கும் பொழுது ஆண்டவரே வேதத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே மிக கவனத்தோடு தெரிந்து கொண்டு அப்பா உமக்காக ஆண்டவரே அதிகமான காரியங்கள் இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ள முடியாத ஜெபிக்கிறோம். தாய் தகப்பனும் உறுதுணையாக இருந்த ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு தங்கியிருக்குமா கூட நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வியாழக்கிழமை நடக்கின்ற அந்த பைபிள் ஸ்டடிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி பிள்ளைகளை பலப்படுத்தியிருக்கிறேன். காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக வேதத்திலிருந்து இந்த சத்திய வசனங்களை ஆண்டவரே தெரிந்து கொள்ளும்படியாக கிருபை காட்டுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சபையில் உள்ள ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே வந்து கடந்து கொள்ளும்படியாக கிருபை காட்ட வேண்டும். அப்பா நடந்து முடிந்த ஃபேமிலி கேம்ப்காக நான் நன்றிகள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. மிக ஆசீர்வாதமாக இருந்த அந்த ஃபேமிலி கேம்ப்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பேரையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து கற்றுக்கொண்ட காரியங்களை கற்றுக்கொள்ள முடியாத ஆண்டவரே கிருபை காட்டுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த கற்றுக்கொண்ட காரியங்களை ஆண்டவரே ஒரு வாழ்க்கையில பயனுள்ள கொண்டு வர முடியாத உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா அந்த வேலையில கூட ஆண்டவரே அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். அப்பா அந்த வேலையில வேலை தேடிக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இவர்களுக்கும் தகுந்த ஒரு வேலையை நீ தர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை இல்லாமல் பல பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இவர்களுக்கும் ஆண்டவரே உகந்த வேலை நீ தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அப்பா இப்படியாக சிங்கையில வேலை செய்து கொண்டிருக்கிற சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களையும் காத்துக்கொண்டு பலப்படுத்தணுமாக ஜெபிக்கிறோம். இவர்களை போக்கிலும் வருத்தலும் என்ற விசேஷமான காத்துக்கொள்ளணுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மலேசியால வேலை செய்கின்ற சகோதர சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இவர்களையும் அதிகமாக நீ பாதுகாப்பு இடமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலும் ஆண்டவரே சபையின் போதகருக்காக நாங்கள் வருகிறோம். அந்த மகனோடு தங்கியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜாக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த மகனோடு காத்திருந்ததுக்காக நன்றி. அந்த மகனோட ஊழியத்தை நீ பலப்படுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அவர் எங்க சென்றாலும் ஆண்டவரே பாதுகாப்பாடு நிற்க நீ உதவி செய்யும். சபையில் நடக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களும் ஆண்டவரே அந்த மகன் காத்துக்கொள்ளும். சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. வேதனை மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
கஷ்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இவர்களை நீர் பலப்படுத்தணுமா கூட வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவர். இவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து ஒரு பலத்தை கொடுத்த ஆண்டவரை நீ தங்கியிருக்குமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா போராட்டங்களையும் ஆண்டவரை நீ எடுத்து போட்டு அந்த ஒரு குடும்பத்துக்கு சமாதானத்தை தர வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். இன்று ஆலயத்துக்கு வர முடியாத சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இவர்களுக்கு ஆலயத்துக்கு வரக்கூடிய வாரத்திலே வர முடியாத ஆண்டவரை நீ கிருபை காட்ட வேண்டுமா கூட நாங்கள் கெஞ்சுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில மலேசியா நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு நாடை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறேன். ஒரு ஆசீர்வாதமான நாடை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாட்டில் இருக்கிற தலைவர்கள் நல்லபடியாக அரசாங்கத்தை வழிநடத்த முடியாத ஆண்டவரே நீர் உதவி செய்யுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் எந்த ஒரு பாதிப்புள்ளாதபடி ஆண்டவரே நீர் இரக்கம் காட்ட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அந்த வேளையில கூட ஆண்டவரே பிறந்த நாளை எதிர்க்கும் மகன் ஜான் மேனவனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகனோடு தங்கியிருக்குமா கூட நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. அந்த மகனை என்னை காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதிக்கணுமா கூட நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சபைக்கு வர முடியாத அந்த வேலையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எடுத்து போட்டு அந்த மகன் சபைக்கு திரும்ப முடியாத ஆண்டவரே இருக்க பாராட்டணுமா கூட ஜெபிக்கிறோம். வாலிப காலமாக இருக்கிறதுனால இந்த மகனோடு தங்கி இருந்த ஆண்டவரே நீர் பலப்படுத்தணுமா கூட நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த வேலையில் ஆண்டவரே கூலாய் 40வது anniversary-யை நடத்தப்படுகிற அந்த சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சபையோடு தங்கியிருக்குமா கூட வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. அந்த கம்பைன்ட் சர்வீஸ் மிக சிறப்பாக நடக்க ஆண்டவரே நீ கிருபை காட்ட வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். சபையிலிருந்து ஆண்டவர் ஒவ்வொரு பேரும் ஆண்டவரை நாங்கள் கலந்து கொள்ள முடியாத ஆண்டவரே நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. அவங்களோட பேசி போகின்ற ஸ்பீக்கருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டே. அவர் மத்தியிலும் தங்கியிருக்குமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அதிகமாக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். நாளை ஆசீர்வதித்ததுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவங்களுடைய திவ்ய சேவையை நாங்கள் கேட்க முடியாத ஆண்டவரே நீ கிருபை காட்டிருக்கிறேன். இன்று ஆண்டவரே ஐயா சுசி பிரபாகரனை ஆண்டவரே நீர் எங்களுக்காக நீ அழைத்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த மகன் மூலியமாக ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியாத ஆண்டவரே. அவர் மறைந்து நீர் வழிபட விடமாக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தையானது எங்கள் வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கு ஆண்டவரே. அதை நாங்கள் பயன்பாட்டில் கொண்டு வர ஒரு விஷயமாக உமக்கு அதிகமாக நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாளை ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம்பிதாவே, ஆமென். அமருங்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். ஆண்டவர் மிக நல்லவராக இருக்கிறார். இன்று விசேஷ வண்ணமாக நம்முடைய மத்தியில் ஐயா சுசி பிரபாகரன் தாஸை தேவன் அழைத்து வந்திருக்கிறார் தெய்வ செய்தியை நம்மளுக்கு கொடுப்பதற்காக. இது மாத்திரமல்ல, பைபிள் ஸ்டடியிலே 3 சபையில் நடக்கின்ற ஒவ்வொரு பைபிள் ஸ்டடியிலும் ஐயா கலந்து கொள்வார். அதிகமான காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக அந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டுமாக நான் சொல்கிறேன். Scripture reading is taken from Mark chapter 11 verse 12 to 26. Now the next day when they had come out from Bethany, he was hungry, and seeing from afar a fig tree having leaves, when he went to see if perhaps he would find something on it. When he came to it, he found nothing but leaves, for it was not the season for figs. In response, Jesus said to it, "Let no one eat fruit from you ever again." And his disciples heard it. So they came to Jerusalem. Then Jesus went into the temple and began to drive out those who bought and sold in the temple, and overturned the tables of money changers and the seat of those who sold doves. And he would not allow anyone to carry wares through the temple. Then he taught, saying to them, "Is it not written, my house shall be called a house of prayer for all nations? But you have made it a den of thieves." And the scribes and chief priests heard it and sought how they should destroy him,
for they feared him, because all the people were astonished at his teaching. When evening had come, he went out of the city. Now in the morning as they passed by, they saw the fig tree dried up from the roots. And Peter, remembering, said to him, Rabbi, look, the fig tree which you cursed has withered away. So Jesus answered and said to them, have faith in God. For assuredly I say to you, whoever says to this mountain, be removed and be cast into the sea, and does not doubt in his heart, but believes that those things he says will be done, he will have whatever he says. Therefore I say to you, whatever things you ask when you pray, believe that you receive them, and you will have them. And whenever you stand praying, if you have anything against anyone, forgive him, that your Father in heaven may also forgive you your trespasses. But if you do not forgive, neither will your Father in heaven forgive you your trespasses. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை ஆராதனையிலே உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை ஆண்டவர் ஈவாக தந்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுடைய பிரார்த்தனைகளில் எனக்காக ஜெபியுங்கள், நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். ஒரு முறை உங்கள் சபைக்கு வந்த ஞாபகம் எனக்கு உண்டு. ஆனாலும் கூட மறுபடியும் இந்த நாட்களில் வர உதவி செய்தார். கடந்த வாரம் நான் பேச வேண்டும், ஆனால் என்னால் வர முடியாமல் போனது. தயவுசெய்து பொறுத்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவருடைய ஊழியத்திற்கு 50 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இந்த வருஷத்தில் 51வது ஆண்டுக்கு போகிறேன். சிலருக்கு 50 வயது ஆயிருக்காது என்று எண்ணுகிறேன். ஆனால் இந்த 50 ஆண்டுகளும் என்னை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையாக அவருக்குள் நிலைத்திருக்க உதவி செய்தார். நான் ஆண்டவருக்கு என்று பெரிய காரியங்களை செய்யவில்லை. ஆனால் 50 ஆண்டுகள் இயேசு ராஜாவின் பிள்ளையாய் மாத்திரம் வாழுகிறேன். அதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். என்னுடைய ஊழியத்தில் இருந்து கொண்டே பேக் டு த பைபிள் என்று சொல்கிற ஒரு பெரிய ஊழியம், அதிலே பைபிள் டீச்சராக ரேடியோவிலும் டெலிவிஷனிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி வருகிறேன். அது மாத்திரமல்லாமல் ஃபீபா என்று சொல்கிற ஒரு வானொலி மூலமாகவும் வேத பாடத்திலே சொல்லி வருகிறேன். நீங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் நல்ல சுகம் தர வேண்டும், நல்ல பலன் தர வேண்டும். அது மாத்திரமல்லாமல் என்னுடைய முடிவு ஆண்டவருக்குள் நன்றாக இருக்க வேண்டும். இதற்காக ஜெபியுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். டிவிகளிலே நம்பிக்கை டிவியிலே வரும், தமிழர் டிவியில வரும், சத்திய டிவியிலே வரும், ஓசனா இந்த 4 டிவிகளில் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கிருபையினாலே யூடியூப்பிலே சுசி அண்ணன் ஆன்லைன் என்கிற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து 900க்கு மேலான செய்திகள் உண்டு. 5 நிமிடங்கள், 7 நிமிடங்கள் என்று 10 நிமிடங்கள். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் பார்க்க கேட்க உங்களை ஆண்டவருக்குள் அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவர் சித்தப்பட தினந்தோறும் அதிலே செய்தி பதிவு செய்வேன். இனி உள்ள நாட்களிலே அதை கேட்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருந்தால் அதிலே பிளே ஸ்டோரில் போய் அதிலே சுசி அண்ணன் என்று டைப் பண்ணினால் போதும். என் படத்தோடு ஒரு ஆப் வரும். அதை அப்படியே டவுன்லோட் பண்ணினால் இந்த யூடியூப்பில் உள்ள அவ்வளோ பிரசங்கமும் அதில் வரும். நாளைக்கு வருகிறதும் வரும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை கேட்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவை தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, கேட்கிறவர்கள் உம்முடைய ஜனங்கள், சொல்லுகிறவன் உம்முடைய அடியான், சொல்லப்படுகிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள். தூயாவினால் ஆட்கொள்ளும், நல்ல தீர்மானம் செய்ய பலந்தான். லீதியாளின் உள்ளத்தை திறந்தது போல என் உள்ளத்தையும் எங்கள் உள்ளத்தையும் திறந்துதான். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவே, ஆமென். மறுபடியுமாக உங்களை ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மார்க்கு நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 12 26 வசனங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்.
இந்த பகுதி அதிகமாக சபைகளிலே பேசுகிறது மிக மிக சொற்பம். இந்த பகுதி என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசுவானவர் ஒரு அத்தி மரத்தை சபித்தார். இதான் அந்த சம்பவம். இந்த மார்க் 11 அதிகாரத்துல 12 இருந்து வாசிப்பீர்கள் என்றால், இது ஆண்டவருடைய கடைசி பயணம். அதாவது இதற்கு அப்புறம் அவர் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். இந்த சூழ்நிலையிலே அவர் பெத்தானியாவிலிருந்து எருசலேம் போவார். எருசலேமிலிருந்து மறுபடியும் பெத்தானியா இப்படியே போய் கொண்டிருந்தார். ஒரு முறை அவர் போய் கொண்டிருக்கும் போது ஒரு அத்தி மரத்தை கண்டார். அந்த அத்தி மரத்திலே அதிகமான இலைகள் இருந்தது. ஆனால் அந்த இடத்திலே கனி இல்லை. வேதம் சொல்கிறது, அது அத்திப்பழம் காலமாய் இராததினால் ஆண்டவருக்கு பசி உண்டாயிற்று. உற்று பார்க்கிறார், ஒரு கனி இல்லை. உடனே இனி உன்னிடத்திலே எவனும் கனியை புசியாது இருக்க கடவன் என்றார். காலையிலே சீடர்களோடு திரும்பி வருகிறார். பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்றே. அது ஒரு வார்த்தை வருது, வேரோடு பட்டு போயிற்றே. உடனே ஆண்டவர் சில வாக்கியங்களை சொல்லி அவர்களை போதிக்கிறார். இந்த மார்க் 11 அதிகாரம் 12 இருந்து 26 வரை தயவு செய்து வீட்டில் போய் நீ உட்கார்ந்து கவனமா ஒரு தடவைக்கு 2 தடவை வாசித்து பாருங்க. இப்ப அநேகருக்கு ஒரு கேள்வி வருகிறது, ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் தெய்வம், சபிப்பாரா? ஆண்டவர் உயிர்ப்பிக்கும் தேவன், கொல்லுவாரா? ஆண்டவர் உயர்த்தும் தேவன், நம்மை தாழ்த்துவாரா? ஆண்டவர் நம்மை மகிழ்விக்கும் தேவன், வேதனைப்படுத்துவாரா? ஆண்டவர் நம்மை பெருக செய்யும் தேவன், குறுகப்படுவாரா? இப்படி ஒரு கேள்வி வருகிறது. ஆனால் மார்க் 11 அதிகாரம் 12 இருந்து வாசித்தால் நம் ஆண்டவர் சபிக்கும் ஆண்டவராக இருக்கிறார். நம்ம வீட்டில் நம்ம அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க, ரொம்ப அன்பை கொட்டுவாங்க. தப்பு பண்ணா நினைச்சுவாங்க, கொஞ்சம் கடினமா எடுப்பாரு. எங்க ஊர்ல கம்பு போ, உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ரோத்தானா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? ஆனா ஆண்டவர் இதே போல நம்முடைய தகப்பனை போல இருக்கிறார். உபாகமம் 28 எடுத்து வாசி பாருங்க. 1 இருந்து 14 வசனங்கள்ல அவர் எனக்கு கீழ்ப்படிந்தால் உனக்கு இந்த ஆசீர்வாதம். 15 இருந்து கடைசி வசனம் வர வாசித்தால் அது என்ன போட்டிருக்கிறேன் என்றால், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் இன்னென்ன சாபம் உனக்கு வரும். அப்போ ஆண்டவரை நான் 50 வருஷம் பைபிள் படிக்கிறேன், 50 வருஷம் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்றேன். இன்னும் என் ஆண்டவரை நான் புரிந்து கொள்ளவே முடியல. ஏனென்றால் செய்தியாளர்கள் தாங்கள் ஆண்டவரை புரிந்து கொண்ட அடிப்படையிலே மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இப்ப சிலரை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அன்புள்ளவர், மனதுள்ளவர் பேசுவாங்க. சில பிரசங்கியாரை பார்த்தா உன்னை கொல்லுவாருப்பாங்க. சில பிரசங்கியார் சொல்லுவாங்க ஆண்டவர் மிஷனரி பாரம் உள்ளவர், இப்படி ஆளுக்கு ஒரு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் பாங்க. ஆளுக்கு ஒவ்வொருவர் ஒவ்வொரு புரிந்து கொண்ட அடிப்படையில் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், இந்த முழு பைபிள்ல தான் ஆண்டவரை அறிந்து கொள்ளும். ஆண்டவரை அறிவதற்கு 2 வழி உண்டு. ஒன்று வேதவசனம். வேதவசனம் குறை இல்லாதது, கலப்பிடம் இல்லாதது, பிழை இல்லாதது. அப்ப வேதவசனத்தை மூலமா தான் ஆண்டவர் அறியலாம். இன்னொன்னு எக்ஸ்பீரியன்ஸ். முதலாவது வேர்ட் ஆஃப் காட், 2 எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஆண்டவரோடு பழக, உறவு வைக்க, பேச, அப்படி வரும்போது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்து இல்லையா? ஆனா இந்த அனுபவங்களை உபதேசமாக மாற்றிவிட கூடாது. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர். அப்போ ஆண்டவர் இந்த பகுதியில அவர் சபிக்கும் ஆண்டவர். இப்போ பைபிளை நம்ம எடுக்க போறோம். லூக்கா 13 அதிகாரத்தை கொஞ்சம் திருப்புங்க.
6ஆம் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை வாசிப்பீர்கள் என்றால் வாசிக்க வேண்டாம், நானே சொல்லியிருந்தேன். ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை வைத்தார். அந்த அத்தி மரத்தை பார்க்க எஜமான் வாரார். வரும்போது தோட்டக்காரனை பார்த்து சொல்றாரு, 3 வருஷம் வச்சுட்டேன், கனியே இல்லை, வெட்டி போடு. உடனே தோட்டக்காரன் சொல்றான், ஐயா அப்படியா இல்ல, 1 வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷம் நான் கொத்தி உரம் போடுறேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் என்ன செய்யலாம், வெற்றி போடலாம். இப்ப இந்த 2 மார்க் 11:12 26 லூக்கா 13ஆம் அதிகாரத்தை மனசு வச்சிடு. என்னுடைய பிரசங்கம் பைபிள் ஸ்டடி போலே இருக்கும், பிரசங்கம் போலே இருக்கும், எல்லாம் கலந்து சொல்லுவேன். ஏன்னா பைபிள் ஸ்டடி சொன்னோம்னா அநேக சர்ச்சில் தூங்கிடுவாங்க. பிரசங்கம் பண்ணினாலும் அநேக தூங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2ஐயும் கலந்து சொல்றேன். பைபிளை கையில் எடுங்க. பைபிளை கொண்டு வராததுக்கு மன்னிப்பு உண்டு. அடுத்த வாரம் கட்டாயம் பைபிளை கொண்டு வரணும். பைபிளை கையில் எடுங்க. ஏன் எடுக்க சொல்றேன்னா, தூங்குனா விழுந்துடும், உங்களை காட்டி விடும், அதனாலதான் சொல்றேன், எடுங்க. இனி மார்க் 11ஆம் அதிகாரம். ஆண்டவருக்கு பசி உண்டாயிற்று. நம்ம ஆண்டவரோட, எனக்கெல்லாம் மனுஷ சுவாபம், உங்களுக்கு மனுஷ சுவாபம், ஆனா ஆண்டவருக்கு மனித சுவாபமும் உண்டு, தெய்வ சுவாபமும். 2 இருக்கிற ஒரே ஆள் யார் தான்? இயேசுவா. அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்ப என்ன, அவர் ஹியூமன். அப்ப நமக்கு பசி வருகிறது போல அவருக்கு பசி உண்டாயிற்று. தூரத்துல எட்டி பார்க்காரு, அவருக்கு ஒரு கனியும் அத்தி மரத்துல கனியில். இந்த அத்தி மரமும் திராட்சை ரசமும் இஸ்ரவேல் பைபிள்ல இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு ஓமை, ஒரு பேரபிள். எப்படி தெரியுமா? பைபிள்ல போட்டிருக்கு, அத்தி மரத்தின் அடியிலும் திராட்சை செடியின் அடியிலும் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். இந்த அத்தி மரமும் திராட்சை செடியில் அமர்ந்திருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அமைதி இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. சாலமோன் காலத்துல இப்படி நடந்திருக்கு. அவன் காலத்துல எல்லாரும் திராட்சை செடியின் கீழேயும் அத்தி மரத்திலும் குடியிருந்தார். பழைய ஏற்பாட்டுல அத்தி மரமும் திராட்சை செடி இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு அடையாளம். இந்த அத்தி மரமும் திராட்சை செடியும் நமக்கு சபைக்கும் என்னது அடையாளம். இனி இந்த பகுதியிலிருந்து 4 ஃபேக்ட் சொல்ல போறேன். அதான் 4 உண்மைகள். முதல் உண்மை என்ன தெரியுமா? ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகள். நல்ல குறிச்சு வச்சுடு. கர்த்தர் சித்தம் இருந்தால், ஆண்டவர் ஆயுசை கொடுத்தால், இன்னொரு முறை உங்கள் மத்தியிலே வந்தால் நான் கேட்பேன், நான் சொன்ன பிரசங்கம் என்னங்க? முதல் குறிப்பு ஆப்பர்ச்சுனிட்டி. 2வது குறிப்பு மிஸ்ட்ரி, அதாவது ரகசியம். 3வது குறிப்பு என்ன? ட்ராஜடி, அதாவது கஷ்டமான சம்பவம். 4வது அதாவது துயரம் சொல்லலாம், ட்ராஜடி. 4வது குறிப்பு அதாவது ரெமெடி, அதாவது தீர்வு. இப்ப சொல்லுங்க பாப்பா, எத்தனை குறிப்பு சொன்னேன்? 4. 1 என்ன? ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாம் சேர்த்து சொல்லலாம். 1 ஆப்பர்ச்சுனிட்டி, 2வது என்னது? மிஸ்ட்ரி, 3வது என்னது? ட்ராஜடி, 4வது என்னது? ரெமெடி. இதுதான் பிரசங்கம். இது பிரசங்கம் முடியும் போது கரெக்டா 45 நிமிஷம் முடிஞ்சிருவேன். நான் என் வாழ்க்கையில எல்லா சபைகளிலும் பேசுவேன். ஒரு முறை கத்தோலிக்க சபையில பேச போயிருக்கேன். இதுல அந்தோனியா இருந்தார், இதுல சூசேப்பர் இருந்தார். அந்த போதகர் ஐயா பேசுகிற என்ன கொஞ்சம் கைகால ஆட்டி பேசுவேன். ஆட்டும் போது அந்தோனியார் விழுந்துடக்கூடாது, சூசேப்பர் நொறுங்கிடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா பேசுறேன். சில சபையில 10 நிமிஷம் தான் பேச சொல்லுவாங்க. நான் ரேடியோவில் பேசினேன் 6 நிமிஷம் தான் பேச முடியும். அது மாதிரி பேசினா வெட்டிடுவாங்க. டிவியில 15 நிமிஷம், சில டிவியில 20, சில 25. அதனால நான் டைம் சென்சிட்டிவ் ரொம்ப அதிகம் கொண்டு கரெக்டா அந்த 45 நிமிஷம் முடிச்சிருவேன். கவலைப்படாது, அதுக்கு மேல நான் பேச மாட்டேன். நீங்க டைமை பார்க்கணும். அப்போ இப்போ நான் செய்திக்கு வரேன். என்ன செய்தி? முதலாவது ஆப்பர்ச்சுனிட்டி.
இந்த அத்திமரத்தை சபித்ததின் மூலமாக ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம் என்ன? ஆப்பர்ச்சுனிட்டி டு கிவ் த ஃப்ரூட்ஸ், அல்லது டு ப்ரொடியூஸ் த ஃப்ரூட். இந்த அத்திமரத்துக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார், பழத்தை உருவாக்கணும். லூக்கா 13 எடுத்து பாருங்க. அந்த அத்திமரத்தை எத்தனை வருஷம் கொடுத்தாரு? எத்தனை வருஷம்? 3 வருஷம். எனக்கும் உங்களுக்கு கனி கொடுக்க எத்தனை வருஷம் கொடுத்திருக்காரு? சிலருக்கு 18 வயசு, சிலருக்கு 50 வயசு, சிலருக்கு 70 வயசு கனி கொடுத்திருக்காரு. கனி கொடுத்திருக்கோமா? இந்த அத்திமரத்தை கனி கொடுக்கவே இல்லை, ஒரு கனி இல்லை. ஆண்டவர் என்னிலும் உங்களிலும் நம்முடைய சபையிலும் எதை தேடுகிறார்? கனி தேடுகிறார். கனியை தமிழ்ல பலன் என்று சொல்வார்கள், ஆங்கிலத்துல ஃப்ரூட்னு சொல்வாங்க. கனி, இப்ப நம்ம வீட்டுல ஒரு மாமரம் வச்சிருக்கிறோம், கனி கொடுக்கறோம், என்ன செய்வோம்? வெட்டி போடுவோம். ஒரு செடி வச்சிருக்கிறோம், பூக்கள்னா என்ன செய்வோம்? வெட்டி போடுவோம். அதே போல ஆண்டவர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த அத்திமரத்துக்கு கனி கொடுக்க காலத்தை தந்தார். கொரோனா வந்துச்சு, எத்தனையோ பேர் இறந்து போறாங்க, நானும் நீங்களும் உயிரோடு இருக்கிறோம். உயிரோடு இருக்கிறதுனால நம்ம பரிசுத்தம் கிடையாது, இன்னும் சரியாகணும்னு சொல்லி நம்மளை உயிரோடு வைத்திருக்க. அப்ப கனி வேணும். எடுங்க ஓசியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1 பழைய ஏற்பாடுல இருக்கு. அதுல என்ன பண்ணுது? இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்கு தானே கனி கொடுக்கிறது. இப்ப நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு எஜமா, ஓசியா 10:1, ஒரு 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 எஜமா ஒரு திராட்சை செடியை தோட்டத்துல வச்சான். தண்ணீர் ஊத்தினா, உரமிட்டா, திராட்சை செடி வளர்ந்தது, அப்படியே பழமாய் தொங்க ஆரம்பித்தது. எஜமா சொன்னா, இந்த பழத்தை நான் சாப்பிடணும்னு சொல்லி எதிர்பார்த்து இருக்கும் போது திராட்சை செடி பழத்தை சாப்பிட்டு. என்ன கதை சொல்றீங்க? பைபிள் அப்படிதான் முடியுது. இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி தனக்கு தானே என்ன செய்கிறது? கனி கொடுது. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா சில மாடு இருக்கு, பால் கொடுக்காது, தாம் மடுவில் உள்ள பாலை தானே என்ன செய்யும்? குடிக்கும். அது பேர் கள்ள மாடுப்பாங்க. அதுக்கு வாயில ஒரு ஓலை பெட்டி போட்டு மூடி வச்சிருப்பாங்க, ஏன்னா பிடிச்சிடக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் கனி கொடுத்தார்கள், ஆண்டவருக்கு கனி கொடுக்கல, பிறருக்கு கனி கொடுக்கல, தனக்காக கொடுத்தார். இவன் மனசாட்சி கொண்டு பாருங்க. நீங்க கனி கொடுத்தீர்களே, ஆண்டவர் கொடுத்தீர்களா, மற்றவர் கொடுத்தீர்களா? அநேக தனக்கும் தன் குடும்பத்துக்கு தான் நிச்சயம். அடுத்தது ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1 4 வாக்கியங்களை வாசித்தால் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன? நான் ஒரு நல்ல திராட்சை செடியை நட்டு வைத்தேன், கனி வரும் என்று எதிர்பார்த்தேன், கசப்பான கனி. ஓசியா 10:1 தனக்குத்தானே கனி கொடுத்தார்கள். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1 4 வரை கசப்பான கனி. டிஎல் மூடி அடிக்கடி சொல்வார், கிறிஸ்தவர்கள் சண்டே அன்றைக்கு ஏஞ்சல் போல் இருப்பார், ஆனால் அங்கே திங்கள் இருந்து சனிக்கிழமை வரை லூசிபரை போல் இருப்பார். ஏன்னா சனிக்கிழமை பார்த்தா கனியா இருக்கும், ஆனா திங்கள் இருந்து சனிக்கிழமை வரை என்ன கனி கொடுக்கும்? கசப்பா. அடிக்கடி வட்டமுகம் சதுரமாயிரும் இல்லையா? வாயில வார்த்தை பண்பா வராது, தூஷண வார்த்தை வரும். அமைதியா இருக்கிறவங்க புயல் போல கோபம் வரும். இதெல்லாம் கசப்பான கனி. ஆண்டவர் என்னிலே உங்களிலே கனி எதிர்பார்க்க. சில கனியை வேகமா சொல்றேன், வசனத்தை குறிச்சிடுங்க, நான் வசனத்தை சொல்றேன். முதலாவது ரோமர் 6ஆம் அதிகாரம் 22 சொல்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 22. யாராவது எடுத்தவர்கள் வாசியுங்கள். ரோமர் 6:22 தமிழ் வாசிக்கலாம். 6:22 வாசிங்க. 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையாவதனால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன்.
முடிவோ நித்திய ஜீவன். இந்த வசனம் என்ன சொல்ல தெரியுமா? இங்க வர்ற கனி fruit of holiness. அடுத்த கனி என்ன? ரோமர் 1:13 பவுல் சொல்றார், நான் புறஜாதிகளுக்குள்ளே பலனை அடைந்தது போல ரோமாபுரி மக்களாகிய உங்களிடத்திலும் நான் பலனை அடைய விரும்புகிறேன். இதுல என்ன தெரியுமா? the fruit of soul winning. முதலாவது fruit of holiness, இரண்டாவது fruit of soul winning. அடுத்து ரோமர் 15:25 27 வரை வாசித்தால் அங்கே பவுல் சொல்லுகிறார், சபையார் அவர்கள் எருசலேமில் உள்ள தரித்திரர்களுக்காக உதவி செய்ய தீர்மானித்தார்கள். இதுல என்ன தெரியுமா? fruit of giving, கொடுக்கிற கனி. அடுத்த கனி என்ன தெரியுமா? கலாத்தியர் 5:22-23 வாசித்தால் ஆவியின் கனி. ஆவியின் கனிக்கு நான் கொடுத்த பேர் என்ன தெரியுமா? the fruit of character. fruit of character. எபிரேயர் 13:15 வரை வாசித்தால் அந்த கனிக்கு பேர் என்னவா? fruit of lips, உதடுகளின் கனி. நம்ம ஆராதிக்கும் போது உதடுகளின் கனி நான் ஆராதி. அப்போ நம்ம வாழ்க்கையில இந்த கனி இருக்கு. கனி இல்லைன்னா நானாக சரி, யாராக சரி, நம்மை ஆண்டவர் சபை. அதனால இன்னையிலிருந்து என்ன ஜெபம் பண்ணணும்? நல்ல வீடு வாங்கணும் ஜெபம் பண்ணக்கூடாது, நல்ல காடி வாங்கணும் ஜெபம் பண்ணக்கூடாது, கழுத்தில் போட்ட தங்க செயின் ரொம்ப பெருசாகணும்னு ஜெபம் பண்ணக்கூடாது, நல்ல மூக்கு கண்ணாடி கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணக்கூடாது, நல்ல ட்ரெஸ் வேணும், அதெல்லாம் ஜெபம் பண்ணலாம். ஆனா முக்கியமாக எனக்கு கனிதான். ரொம்ப பேர்கிட்ட ஊழியம் செய்யறாங்க, கனி இல்லை. ரொம்ப சபையில ஆராதனை இருக்கு, பாட்டு இருக்கு, கூட்டம் இருக்கு, ஆனா என்ன இல்லை? கனி இல்லை. காரணம் இல்லாத சண்டைகள், வாக்குவாதங்கள், பிரிவினை இல்லையா? அப்ப முதல் குறிப்பு என்ன? ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கனி கொடுக்க வாய்ப்பு கொடுத்துருங்க. வாய்ப்பு கொடுக்கறனால தான் நானும் நீங்களும் உயிரோடு. இல்லைன்னா மூச்சு நம்மளை விட்டு. அதனால இன்னைக்கு பண்ற முதல் ஜெபம் என்ன? ஆண்டவரே கனி கொடுக்கிற வாய்ப்பு. இரண்டாவது குறிப்பு என்ன? மிஸ்ட்ரி, ரகசியம் என்ன? நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ரகசியம் இருக்கும். இருக்குவா இல்லையா? சொல்லுங்க. இருக்கும். வீட்டுக்காரருக்கு தெரியாத ரகசியம் நமக்கு இருக்கும், வீட்டுக்காரிக்கு தெரியாத ரகசியம் இருக்கும், அப்பா அம்மாவுக்கு தெரியாத ரகசியம் பிள்ளைகிட்ட இருக்கும், பிள்ளைகளுக்கு தெரியாத ரகசியம் யார்கிட்ட இருக்கும்? அப்பா அம்மாட்ட இருக்கும். ஆனா இங்க ஒரு ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம்? ரெண்டு காரியம். மார்க் எடுங்க, 11ஆம் அதிகாரத்தை புரட்டுங்க. மார்க் 11ஆம் அதிகாரம். நான் சொல்ற செய்தி உங்களுக்கு புரியுதுல்ல? ஒன்றும் கஷ்டம் இல்லையா? மார்க் 11ஆம் அதிகாரத்தை எடுங்க. அந்த 11ஆம் அதிகாரத்துல 13 வாசிக்கிறேன். அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் எதாயிரம் அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்தி பழ காலமாகிறாங்க. அந்த ரெண்டு காரியத்தை நான் கோடிட்டு போறேன். ஒண்ணு, இலை இருந்துச்சு, கனி இல்லை. ரெண்டாவது, அந்த காலம் அத்தி பழ காலம் இல்லை. இப்ப நான் சொல்றேன், மாம்பழ சீசன்ல தான் என்ன வரும்? என்ன வரும்? மாம்பழம் வரும் இல்லையா? மற்ற சீசன்ல வராது. அப்ப ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும், யூதர்களுக்கு தெரியும், இந்த காலத்துலதான் அத்திப்பழம், அத்தி மரம் பழம் கொடுக்கும். ஆனா பைபிள போட்டிருக்க அத்திப்பழம் காலம் இல்லை. என்ன ஆண்டவருக்கு தெரியாதா? தெய்வம் ரெண்டாவது ஒரு யூதன் அத்திப்பழ காலத்துல அத்திப்பழம் வராத, அப்ப இல்லாத காலத்துல ஏன் பாக்குறாருன்னா ஒரு சின்ன குறிப்பு சொல்லு. எங்க ஊர்ல இந்த மிளகா பயிரிடுவாங்க, சில்லி. அப்ப குறித்த மாதத்துல அது அந்த காய் வரும். ஆனா சில மிளகாய் செடியில 2 வாரத்துக்கு முன்னாலே சில காய் வந்துடும். அதுக்கு பேர் முன்கனி. அந்த மிளகா காலமெல்லாம் முடிஞ்சு அந்த செடியில எல்லாம் பழிச்சு இனி அந்த காய், அந்த மிளகாய் வராதுன்னு நினைக்கும் போது
1 2 காய் வரும். அதுக்கு பின்கனி. ஆண்டவருக்கு என்ன அத்திப்பழம் காலை இல்லை, ஆனா முன்னாலேயோ பின்னாலேயோ ஒரு கனியாவது இருக்கான்னு பார்த்தேன். இதான் மிஸ்டரி. இன்னொன்னு என்ன, நம்ம ஊர்ல அத்தி மரம் வேற. இஸ்ரவேல் மக்கள் மத்தியில அத்தி மரம் எப்படி இருக்குன்னா, முதல்ல அத்தி மரம் வளரும். வளரும் போது ஒரே தண்டுகளும் கிளையாதான் இருக்கும், ஒரு இலை இருக்காது. பைபிள் ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா கிளை ஒரு இலை இருக்காது. அந்த மர கிளையில முதல்ல மொட்டு வரும், பிறகு அது காயா மாறும், பூவாய் மாறி காயா மாறும். காயான பிறகு என்ன ஆகும், பழமாகும். பழம் வந்துச்சுன்னா உடனே இந்த அத்தி மரத்துல இலையா வரும். இலை எப்போ வரும், பழம் வந்த பிறகுதான். அப்ப ஆண்டவரை பார்க்கிறாரு, இலை இருந்துச்சு. அப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்க, கனி இருக்கும். ஆண்டவர் முட்டாள் கிடையாது, ஞானம் உள்ள. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை பாருங்க, நம்ம வீடுகளை பார்த்தா ஒரே வசனமா இருக்கும், கார்ல பார்த்தா ஒரே வசனமா இருக்கும், வாயில ஒரே பாட்டா இருக்கும், கையில பைபிள் இருக்கும், கூட்டங்கள் பஞ்சம் கிடையாது. ஆனா இந்த இலைகள் இருக்கிறதை தவிர என்ன கிடையாது சொல்லுங்க, கனி. அதுக்காக வசனம் போட்டு கலத்திருங்கன்னு சொல்ல மாட்டேன், கார்ல ஓட்டின ஸ்டிக்கரை கிழிச்சிருங்கன்னு சொல்லுவேன், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இருந்தாலும் நமக்கு என்ன வேணும், கனி வேணும். இன்னைக்கு நான் 50 வருஷம் ஊழியம் செய்கிறேன்னா காரணம் என்ன, ஆண்டவருக்குள்ளாக நான் ஊழியத்தை காட்டிலும் இந்த கனி உள்ள வாழ்க்கையை அதிகமாக. நம்மளை குறித்து ஒருவனும் விரல் நீட்டி நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது என்று ஜாக்கிரதையாக. அப்போ நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு அநேக இடங்கள்ல இலைகள் இருக்கு. சுவாமி வாழ்ந்த காலங்களிலே ஆசாரியர்கள், லேவியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவங்கெல்லாம் வாயில வசனம் இருந்துச்சு, ஆராதனை இருந்துச்சு, பலி இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவனோட கனியே இல்லவே இல்லை. ஆனாதான் ஆண்டவர் அதிகமா யாரை திட்டினார் தெரியுமா, மாய்மாலக்காரர்கள் திட்டினார். மாய்மாலக்காரர்கள் என்றால் யார், ஆக்டர்ஸ், நடிக்கிறவங்க தான் யாரு, மாய்மாலக்காரர். அப்போ இந்த அத்தி மரத்துல கனி இருந்ததினாலே இலைகள் இருந்திருக்கு, ஆனா கனி இல்லை, அங்க இலைதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்துல இத்தனை வருஷம் சபைக்கு வரோம், இத்தனை வருஷம் வேத வாசிக்கிறோம், இத்தனை வருஷம் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுக்கிறோம், இத்தனை வருஷம் ஆண்டவர்களுக்கு ஜெபிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில கனி இருக்கா? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத முன்பா கோபம் இருந்துச்சு, இப்போ சிலருக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு கோபம் என்ன செய்யுது, டபுள் மடங்காது. அதுக்கு பேர் கனி இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத முன்பா குறை சொல்வோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு குறை சொல்றதை விட்டுறணும், அது டபுள் ஆச்சுன்னா கனி இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முன்பாக 2 மடங்கு காணிக்கை கொடுத்தோம், ஏற்றுக்கொண்ட பிறகு 1 மடங்கு கொடுக்கிறோம், அதுக்கு பேர் என்ன தெரியுமா, கனி இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஊழியம் செய்ய வாஞ்சை இல்லாமல் இருந்தோம், இன்னைக்கு ஊழியம் செய்ய புறப்பட்டோம் என்றால் கனி. அப்ப முதல் குறிப்பு ஆப்பர்ச்சுனிட்டி, ரெண்டாவது குறிப்பு என்னது, சொல்லுங்க பாப்போம். முதலாவது ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நீங்க தூங்கி இருக்கக்கூடாதுக்காக உங்களுக்கு சொல்ல வைக்கிறேன். எனக்கு 50 வருஷம் பழக்கம் உண்டு, கிறிஸ்தவர்கள் கண்ணை திறந்தே தூங்குறாங்க. ஆனால் தான் உங்களை திரும்ப திரும்ப சொல்ல, முதல் குறிப்பு என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவது என்னது, மிஸ்ஸிங். மூணாவது குறிப்பு என்ன, ட்ராஜடி. என்ன ட்ராஜடி? 11ஆம் அதிகாரத்தை எடுங்க, 20 வாசிக்க. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும் பொழுது அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிருக்க கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்தி மரம் எதோடு பட்டு போயிட்டு. ஏன் மார்க் எழுதியிருக்கலாமே அத்தி மரம் பட்டு போயிட்டுன்னு, ஆனா ஒரு வார்த்தை அத்தி மரம் இதோடு பட்டுட்டு. பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி ஆண்டவர் சொல்வார், உன் அடிமரம் இன்னும் உயிர் இருக்கு,
வெளியே நீ பட்டு போன, அடிமரத்துல உயிர் இருக்கு, அதுல கிருபை பட்ட உடனே அது என்ன செய்யும்? துளுக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க பட்டு போனாங்க, ஆனா ஆண்டவருடைய கிருபை வரும்போது மறுபடியும் செழித்தாங்க. அப்போ இதுல ஏன் மரத்திலே வேர் பட்டு போயிட்டு என்றால் டிராஜடி என்ன? மரத்தின் கிளை பட்டு போகல, மரத்தின் கொம்பு பட்டு போகல, மரத்தின் தண்டு பட்டு போகல, அதுவும் பட்டு போனது, வேறுபட்டு. அப்ப என்ன தெரியுமா? இனி அதற்கு வாழ்வு இல்லை. இதான் டிராஜடி. டிராஜடி என்ன? துயரம். நம்ம வாழ்க்கையை பாருங்க, சில குடும்பம் ஒரு காலத்துல செழித்து இருக்கும், சில காலத்துல பார்த்தா அது கம்ப்ளீட்டா எப்படி இருக்கும்? பட்டு போயிருக்கும். சிலருடைய தொழில் செழிச்சு இருக்கும், இன்னொரு காலத்துல பார்த்தா அப்படி பட்டு போயிருக்கும். சில ஊழியர்கள் வல்லமையாக பயன்படுத்தப்படுவார்கள், சில காலத்துல பார்த்தா அவங்க பட்டு அவங்களுக்கு ஆண்டவருக்கு சம்மந்தமே இருக்காது. அப்போ கனி கொடுக்கலன்னா அது கிடைக்கிற பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? நம்மளை தொட்டு வச்சு ஆட்ட மாட்டார், இன்னும் தலையில கிரீட வைக்க மாட்டார். என்ன செய்வார் தெரியுமா? வேரோடு நம்ம ஹோப்பே கிடையாது, நமக்கு நம்பிக்கை கிடையாது. அதெல்லாம் சத்தம் குறைஞ்சிட்டு பார்த்தீங்களா? கொஞ்சம் மூச்சு விடுங்க, இல்லைன்னா போதவர் இன்னொரு ஆராதனை நடத்தணும். என்ன ஆராதனை உங்களுக்கு தெரியும். அதனால தைரியமா சொல்றேன், ஆவியானவர் நம்மளோட பேசுறாரு, அதனாலதான் நீங்க அமைதியா யோசிக்கிறீங்க. இந்த மூணாவது குறிப்போடு நான் நின்றுட்டேன்னா இந்த பிரசங்கம் பூரணம் அல்ல. கடைசி குறிப்பு தான் ரொம்ப முக்கியம். அது என்னது? ரெமெடி. நானும் நீங்களும் பட்டு போகாமல் இருக்க என்ன வேணும்? அதை நான் சொல்லி முடிக்கிறேன். நானும் நீங்களும், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையும், நம்முடைய பிள்ளைகளும், நம்முடைய தலைமுறையும் பட்டு போகாமல் இருக்க என்ன வழி? 4 வழி இருக்கு. அதை சொல்லி முடிக்கிறேன். இந்த மார்க் 11:22 26 வசனங்களை நான் பலமுறை வாசித்தேன். அப்ப யோசிப்பேன், இந்த அத்தி மரத்துக்கு இந்த 4 குறிப்புக்கு என்ன சம்பந்தம், ஏன் சம்பந்தம் இல்லாம இருக்கேன்னு யோசித்தேன். ஆனா இந்த பிரசங்க ஆயத்தம் பண்ணும்போதுதான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த அத்தி மரத்துக்கும் இந்த 22 26 ஒரு சம்பந்தம் இருக்கு. அது என்ன தெரியுமா? 22 26 உள்ள அந்த வசனத்துக்கு பொருள் என்ன தெரியுமா? ரெமெடி. தங்கச்சி, தம்பி, அருமையான அண்ணன், அக்கா, அருமையான பெரியவங்களே, தாயே, நானும் நீங்களும் பட்டு போகாமல் இருக்கிற 4 ரெமெடி. இந்த 4 ரெமெடியை நம்ம செஞ்சா போதும், நம்ம பட்டு போகவே, சொல்லுங்க, பட்டு போகவே மாட்டோம். முதல் வழி ஆசிய மார்க் 11:22-23. சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. மார்க் 11:22-23. இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் ரூட் என்ன தெரியுமா? ரூட் ஆஃப் ஃபெய்த். நம்ம வாழ்க்கையில ரூட் ஆஃப் ஃபெய்த் வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் பட்டு போகவே. ரூட் ஆஃப் ஃபெய்த் யார் மேல வைக்கணும்? ஆண்டவர் மேல வைக்கணும், உயிர் தெழுந்த தெய்வத்தின் மேல வைக்கணும், வசனத்து மேல வைக்கணும். இப்ப எல்லாரும் யார் மேல வச்சிருக்கிறோம்? வேலை கொடுத்த கம்பெனி மேல வச்சிருக்கிறோம், அரசாங்கத்து மேல வச்சிருக்கிறோம் இல்லையா? அது வாலிப பிள்ளைகள் அப்பா மேல வச்சிருக்காங்க இல்லையா? சகோதரிகள் கணவன் மேல வச்சிருக்காங்க, கணவன்மார் என்ன செய்றாங்க? தாங்க அப்பா அம்மா மேல வச்சிருக்காங்க. இப்படி யாராவது ஒருவர் தான் ஃபெய்த் இருக்கும். ஃபெய்த் பல வகைப்படும். இப்போ தபால் பையில போஸ்ட் பாக்ஸ்ல ஒரு லெட்டர் போடுவோம். லெட்டர் போய் சேருமா சேராதுன்னு யாரும் சந்தேகம் உண்டா? அது ஒரு ஃபெய்த்.
இல்லையா? நம்ம சேர்ல உட்கார்ந்துருக்கோம், உடையுமா உடையாதான்னு யாரும் யோசிக்கிறது கிடையாது இல்லையா? அது ஒரு ஃபெய்த். மணியை டிரான்ஸ்ஃபர் பண்றோம், இது கரெக்டா போகுமான்னு பின்னாலேயே போறோம், அது ஒரு ஃபெய்த். டாக்டர்கிட்ட போறோம், அவர் கொடுக்குற மருந்து என்னன்னே தெரியாது, ஆனா நம்பிக்கையோடு. ஆனா இதெல்லாம் ஃபெய்த். நான் என்னுடைய ஃபெய்த் என்ன தெரியுமா? ஆண்டவர் மேல் விசுவாசம். கர்த்தர் அடிக்கடி சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய அற்ப விசுவாசம் மாற உதவிச்சு, என் விசுவாசத்தை வர்த்திக்கப்படும். நான் டெய்லி எந்திரிச்சு என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவரே சாதாரண விசுவாசம் அல்ல, விசுவாசம் என்கிற வரம், 1 Corinthians 12 உள்ள விசுவாசம் என்கிற வரத்தை தான். இந்த வரம் இருந்தா மலையை நம்மால் பெயர்க்க செய்வோம். நான் இதை தாழ்மையா சொல்றேன். நான் 50 வருஷம் ஊழியம் செய்றேன். இன்னைக்கு வரையில யார்கிட்டயுமே நான் பணத்தை கேட்டது, கூட்டத்துக்கு வந்தாலும் இவ்வளவு கொடுங்க நான் கேட்டது கிடையாது. போயிட்டே இருப்பேன். அப்ப நீங்க கேட்கலாம், ஐயா உங்கள்கிட்ட ரொம்ப பணம் இருக்கா, எக்கச்சக்க பேங்க்ல மில்லியன் வச்சிருக்க? அதுவும் கிடையாது. ஏன் தெரியுமா? பைபிள் மேல விசுவாசம். ஆண்டவர் நம்ம தகப்ப, அவர்கிட்ட சொன்னா போதும் அவர் எல்லாவற்றையும் நமக்கு தருவார். மொத்தமா தரமாட்டார். இந்த ATM கார்டு போட்டது போல கேட்டதான் கொடுப்பார். புரியுதா? $50 50 ரிங்கெட்னா 50 ரிங்கெட் வரும் இல்லையா? என் வாழ்க்கையில் இன்னைக்கு வரையில் எனக்கு ஒரு தங்கச்சி படிப்பு வராது, அவளை படிப்பு நிப்பாட்டி. ஒரு நாள் கல்யாணம் கன்வென்ஷன் முடிச்சு வீட்டுக்கு வரேன். அம்மா கேட்டாங்க, தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணும்னு உனக்கு அறிவு இல்லையா? அப்போதான் என் மரமண்டையில் ஞாபகம், நம்ம தங்கச்சி கல்யாணம் முடிக்கணும். அப்போ அம்மா கேட்டாங்க, நகை வச்சிருக்கியா, பணம் வச்சிருக்கியா? ஒண்ணுமே இல்லைன்னு. எல்லாரும் தூங்கின பிறகு நான் ஜெபம் பண்ணேன், அழுது. எனக்கு ஜெபத்தில் பதில் கிடைச்சி, போய் படுத்துக்கொள்ள வேண்டும், ஆண்டவர் நம்ம தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வருவார். கரெக்டாக கொண்டு வர. ஒரு ME படித்த பையன், நல்ல ஞானம் உள்ளவன், நல்ல வசதி உள்ளவன், எங்கள் வீட்டில் வந்து பெண்ணு கேட்டாங்க. நான் சொன்னேன், என்கிட்ட கொடுக்க ஒன்றும் இல்லை, விதவிதமாக பைபிள் வாங்கி வச்சிருக்கேன், ஒரு பைபிள் தானே. எங்கள் அம்மா ஏதாவது கொஞ்சம் நகை வச்சிருந்தா வாங்கிக்கோ, என்கிட்ட ஒன்றும் கிடையாது. அவன் சொன்ன, ஒன்றும் வேண்டாம், நாங்களே எல்லாம் போட்டு பிள்ளைய கல்யாணம். ஆச்சரியமா கல்யாணம் முடிச்சாங்க. அப்போ ஆண்டவரிடத்துல விசுவாசம் வச்சா பெரிய காரியம். மலை போல இருந்தாலும், காட்டத்தி மரம் இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவைன்னா யார்கிட்ட போறோம்? அப்பா அம்மாட்ட போறோம். ஒரு பையன், ஒரு வாலிப பையன், ஒரு சின்ன வாலிப பையன் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு ஒரு ரிஸ்ட் வாட்ச் வேணும் ஜெபம் பண்ணான். பக்கத்துல அப்பா சொன்னார், எப்பா ஆண்டவருக்கு காது மெதுவா கேட்கும், நீ மெதுவா ஜெபம் பண்ணு. அவன் சொன்னா, ஆண்டவருக்கு கேட்டு எத்தனையோ நாள் ஆயிடுச்சு, எங்க அப்பனுக்கு காது கேட்கல, ஆனாலும் சத்தம் போட்டு ஜெபம் பண்றேன். நான் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அற்புதம் இல்லையா? அப்போ தேவனிடத்தில் விசுவாசம். முதல்ல ரூட் ஆஃப் ஃபெய்த்தை என்ன செய்யணும்? சரி பண்ணணும். நம்ம என்ன செய்யணுமா? தரைக்கு மேல இருக்கிற கம்பை சரி பண்றோம், கொப்பை சரி பண்றோம், எவையை சரி பண்றோம், எதை விட்டுட்டோம்? ரூட். நம்ம ரூட் ஆஃப் ஃபெய்த். அடுத்தது பாருங்க, அங்க பாருங்க 24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள். அப்ப என்ன அர்த்தம்? ரெண்டாவது ரெமெடி என்ன? முதல் ரெமெடி ரூட் ஆஃப் ஃபெய்த், ரெண்டாவது ரெமெடி ரூட் ஆஃப் பிரேயர். நம்ம ஜெபம் என்ன செய்யணும்? மணிக்கணக்கா எப்பமெல்லாம் நேரம் கிடைக்க உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆண்டவரின் பரலோகம் நம்ம வீட்டுல வந்து இறங்கும் இல்லையா? ஆண்டவரா, நான் 4 முறை மரணத்துக்கு போயிருக்கேன். ஒரு முறை ஒரு பேரலிட்டிக், ஒரு இடத்துல நான் மயங்கி விழுந்தேன், ஒரு இடத்துல ஒரு பெரிய கொரோனால நான் கஷ்டப்பட்டு மரணத்துக்கு போனேன், இன்னொன்று ஒரு வைரஸ்ல கஷ்டப்பட்டேன். 4 நேரத்திலும் என்னை டாக்டர்கள் மறித்து விடுவார், அடக்கத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. நான் ஆண்டவர் சொல்றேன், ஆண்டவரே உண்மை நம்புறேன். எசேக்கியா ராஜா மரணம்னு சொன்னேன், அழுது ஜெபிச்சா, 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தேன்.
நான் 15 வருஷம்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா ஆண்டோட 15 வருஷம்னா கரெக்டாக 15 வருஷம் கூட்டிட்டு போயிடுவார். அதனால ஆபத்து. அதனால ஒழுங்கா அந்த 15 வருஷம்லாம் கேட்காதங்க. ஆண்டவரே நல்ல பூரண, எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் ஐயா, அவரு நான் பிரசவம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும்போதே மைக்கு ஹார்ட் அட்டாக் விழுந்துட்டார். போதரமா ஓடி வந்து மடியில வச்சு ஜோபிட்டு, ஆண்டவரே எசேக்கியா ராஜாவை போல 15 வருஷத்தை கொடுன்னு பிழைச்சிக்கிட்டாரு. நல்லா இருந்தாரு. 15 வருஷம் முடிஞ்சு டப்புன்னு போயிட்டாரு. அப்புறம் போதரமா சொல்றாங்க, தம்பி நான் தப்பா முட்டாள்தனமா கேட்டேன். அப்போ ஆண்டவர்கிட்ட இந்த 15 வருஷம்லாம் கேட்காது. சில சொல்லுவாங்க, ஆண்டவரே மகா கல்யாணம் வரையில உயிர், கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கே எடுத்துருவாங்க. கேள்ல ஒரு குடும்பத்தில் அப்படி நடந்துச்சு. அதனால சொல்றேன், முதல்ல ரூட் ஆஃப் ஃபெய்த், ரூட் ஆஃப் பிரேயர். உங்க ஜெபம் எப்படி இருக்கு? போதரைய ஜெபத்தை மாத்திரம் சார்ந்திருக்கீங்களா? சில கணவன்மார் சொல்லுவாங்க, மனைவி பார்த்து நீ ஜெபம் பண்ணிக்கோ, அவர் ஜெபம் பண்ண. சில வீட்டில் பிள்ளைகள் சொல்ல, அப்பா நீங்க ஜெபம் பண்ணுங்க, நாங்க ஜெபம். அப்படி இல்லை, நம்ம எல்லாரும் ரூட் ஆஃப் ஃபெய்த், ரூட் ஆஃப் பிரேயர். அடுத்தது பாருங்க, மார்க் 11ஆம் அதிகாரத்துல 25 பாருங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்கும் என்றால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பீதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அவன் குற்ற குறையை மன்னிங்கள். இதுல forgiveness வரும். forgiveness எப்போ வரும் தெரியுமா? அன்பு இருந்தாதான் என்ன வரும்? ஆண்டவர் நம்மளை ஏன் மன்னிச்சாரு? அன்பு. அப்போ மூணாவது ரூட் என்ன? ரூட் ஆஃப் லவ். நம்ம வாழ்க்கையில இந்த ரூட் ஆஃப் லவ் இருந்தா போதும். என்ன தெரியுமா? நம்ம மரம் எந்த காலத்திலும் என்ன செய்யாது? பட்டு போகாத, சந்ததி பட்டு போகாது, சபப்பட்டு போகாது. கடைசியா ஒண்ணு சொல்றேன், கொலோசியர் எடுங்க 2ஆம் அதிகாரம். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தை எடுங்க. அதுல 6வது வாக்கியத்துல பவுல் ஒரு வாக்கியம் எழுதுகிறார். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாக, ரூட்டட். 4வது குறிப்பு என்னமா? ரூட்டட் இன் த வேர்ட் ஆஃப் காட் ஆர் ரூட்டட் இன் ஜீசஸ். வேர்ட் ஆஃப் காடுக்கு இஸ் ஈக்குவல் டு எழுதுவா இயேசு இல்லையா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை யாரா இருந்தது? தேவன். அப்ப என்ன தெரியுமா? வார்த்தையில நாம் வேர் கொள்ளணும். வார்த்தையில வேர் கொண்டால் என்ன தெரியுமா? ரூட்டட் இன் த வேர்ட் ஆஃப் காட். அதோட மீனிங் என்ன? ரூட்டட் இன் ஜீசஸ். வசனத்துல நாம் வேர் கொண்டால் நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் நாம் பட்டு, ஒரு நாள் பட்டு. அப்ப எத்தனை ரெமெடி சொன்னேன் சொல்லுங்க? 1 ரூட் ஆஃப் ஃபெய்த், 2வது ரூட் ஆஃப் பிரேயர், 3வது ரூட் ஆஃப் லவ். லவ் இருந்தா தான் அங்க forgiveness. 4வது ரூட் ஆஃப் ரூட்டட் இன் வேர்ட் ஆஃப் காட், வேத வசனத்துல. நீங்க காலையில் எழுதி எத்தனை பேர் வேற வாசித்தீங்க? எத்தனை முறை முகம் பார்க்கிற கண்ணாடியை பார்த்தீங்க இல்லையா? நான் பெரிய ஊழியக்காரன் கிடையாது, சாதாரண ஊழியக்காரன். ஆனா நான் நல்லா இருப்பதுக்கு ஒரு காரணம் தெரியுமா? எப்பெல்லாம் நேரம் கிடைக்க பைபிளை உட்காந்து வாசிப்பேன். என் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா டைரியில் எழுதுவேன். ஒரு நாளைக்கு 60 அதிகாரம் வாசிப்பேன். இன்னைக்கு காலையில 28 அதிகாரம் வாசிக்கிறேன். போய் உட்கார்ந்து மறுபடியும் 20 வாசிப்பேன். ஏன்னா அந்த வசனம் உள்ள வர வர நமக்குள்ள ஃபெய்த் வரும், லவ் வரும், பிரேயர் வரும், எல்லாம். அப்போ இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. சண்டே 5 அதிகாரம் படிங்க, மற்ற நாள்ல 3 அதிகாரம் படிங்க. இன்னைக்கு 7வது நாள் நினைக்கிறேன் இல்லையா? 7வது நாள். அடுத்த வருஷம் 7ஆம் தேதி வரும்போது ஒரு தடவை பைபிள் படிச்சிடலாம். ஒரு தடவை பைபிள் படிக்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு 20 வயசு வைங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு 90 வயசு வரை ஆயுசு கொடுத்தாலும் எத்தனை தடவை பைபிள் படிச்சிருப்பீங்க? 70 தடவை. நீங்க நடமாடும் பைபிளா மாறிடுவீங்க இல்லையா?
இன்னைக்கு ஒரு பொறுத்தர் பண்ணுங்க, ஆண்டவரே ரூட்டட் இன் த வேடம். ஆஸ்ட்ரோல் ஸ்மித்னு ஒருத்தர் எழுதுறார், நீ வேதத்தை வாசித்தால் பாவம் உன்னை விட்டு போயிடும். பாவம் இருந்தால் உன்னால் வேதம் வாசிக்கவே முடியாது. அப்போ வேதம் வாசிக்க 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 நம்மளை விட்டு பாவ உணர்வு சிந்த. வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், வேத வசனம். அப்போ 4 குறிப்பு சொல்றேன்: ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ்ட்ரி, ட்ராஜடி, ரெமெடி. இந்த 4ல நீங்க எதுல இருக்கீங்க? ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ்ட்ரி அல்லது ட்ராஜடி? என்னுடைய ஜெபனத்துமா நம்ம 4வது ரெமெடி எழுந்திருப்போம். கரெக்டா 44 நிமிஷம் ஆயிடுச்சு. எழுந்திருப்போம், எல்லாம் எழுந்திருப்போம். நல்ல கண்ணை மூடுவோம், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க வேண்டாம். உங்க கைகளை நான் தூக்க சொல்லல, அமைதியாய் தாழ்த்தி. உங்க வாழ்க்கையில இலை இருக்கு, கனி இல்லை. ஏராள ட்ரெடிஷன் இருக்கு, கனி இல்லை. ஆராதனை இருக்கு, கனி இல்லை. நல்ல வொர்ஷிப் பண்றீங்க, ஆனா கனி இல்லை. ஊழியத்துக்கு கொடுக்குறீங்க, கனி இல்லை. எங்களை போல ஊழியர்களை அழைத்து நல்ல ஆகாரம் கொடுக்குறீங்க, ஆனா கனி இல்லை. ஆண்டவரே, 4 ரெமெடி என் வாழ்க்கையில்: ரூட் ஆஃப் ஃபெய்த், ரூட் ஆஃப் ப்ரேயர், ரூட் ஆஃப் லவ், ரூட்டட் இன் த வேர்ட் ஆஃப் காட். அமைதியாய் ஜெபிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை, என் குடும்பம், என் பிள்ளைகள், என்னுடைய தலைமுறையினர், என்னுடைய கணவர், இவங்க யாரும் பட்டு போயிடக்கூடாது, வேரோடு பட்டு போயிடக்கூடாது ஐயா. மறுபடி துளிர்க்க ஃபெய்த்தை தார், அன்பை தார், ஜெபத்தை தார், வசனத்தை. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். என்னுடைய உள்ளத்திலே இந்த வார்த்தையை சொல்ல தூண்டுதல் கொடுத்தேன். அதை என்னால் இயன்ற பரிந்தும் அவர்களுக்கு விளக்கி சொன்னேன். இந்த திருமறை பகுதியை கேட்ட மக்கள், ஆண்டவரே, ரெமெடி ஆகிய அந்த 4 ரூட்டையும் சரி பண்ண உதவி செய்யும். அடிக்கடி நாங்கள் வெளியே சரி பண்ணுகிறோமே தவிர உள் வாழ்க்கையை சரி பண்ணாமல் போய்விட்டோம். எங்களை மன்னி. இன்றைக்கு என்னையும் எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். ஒரு பெரிய மாற்றத்தை தான். எங்களுடைய ரூட் சரியானால் எங்கள் திருச்சபை இன்றைக்கு இருப்பது போல 2 மடங்கு பெருகும் ஐயா. எங்கள் ரூட் சரியானால் எங்களுடைய குடும்பம் இன்றைக்கு இருப்பது போல 2 மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும். எங்களுடைய ரூட் சரியானால் எங்கள் பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் நம்பிக்கையின் அடையாளம் காணப்படுமே. இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆவியானவரின் கரம் இருக்கட்டும். நல்ல தீர்மானம் செய்ய பலன்தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்கார். கேட்ட தெய்வ செய்திக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த இறுதி பாடலை நாம் பாடுவோம். புது கிருபை தந்தனை நடத்தி செல்லும் பாடலுக்கு பிறகு சுசி அன்னை நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார். Oh
நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த அருமையான காலை ஆராதனையிலே நாங்கள் சுகத்தோடு பலத்தோடு நல்ல மன தெளிவோடு இந்த ஆராதனையை கலந்து கொள்ள உதவி செய்தீர். எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, குடும்பத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். செய்தி கேட்டதின் அடிப்படையிலே எங்கள் குடும்பங்கள், எங்கள் தனிப்பட்ட நபர்கள், எங்கள் வாலிப பிள்ளைகள், எங்கள் தகப்பன்மார், கணவன்மார், இவர்கள் எல்லாரும் தளிர்க்க உதவி செய்யும். யாரும் பட்டு போகாதபடி நீ பாதுகாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக மருத்துவமனையிலே ஆண்டவரே வியாதியின் படுக்கையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இறங்கி ஆயுசு நாளை கூட்டிக் கொள்ளும், பூரண ஆயுசை கொடுத்து அவர்கள் மறுபடியும் இந்த சபையிலே ஜீவனோடு சுகத்தோடு குடும்பத்தோடு ஆராதிக்க ஒரு பலன்தான். எங்கள் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், வேலை செய்து கொண்டிருக்கிற அருமையான குடும்பத்தார், முதிர் வயது உள்ளவர்கள் எல்லாரையும் காத்துக்கொள்ளும். எங்கள் மலேசியாவில் உள்ள எங்கள் ஆண்டவரே பெத்லேம் ஆண்டவரே பிரிஸ்பிரல் சபையை ஆசீர்வதியும். கிளை சபைகள், போதகர்கள் எல்லாரையும் காத்துக்கொள்ளும். சிங்கப்பூரில் இருக்கிற திருச்சபையின் ஆசீர்வதியும். என்னையும் காத்துக்கொள்ளும். என்னுடைய கடைசி மூச்சு அடங்குகிறது சபைக்கு வந்து போகும் பலத்தை தான். எங்களுக்கு சரீர சுகத்தை கொடும். எங்கள் யாவருக்கும் மன வலிமையை தாரும். எங்களுக்கு ஆவிக்குரிய கிருபையை தாரும். ஆண்டவருக்கென்று கனி கொடுக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாய் பயன்படுத்த உதவி செய்யும். நாங்கள் சமாதானத்தோடு எங்களை அனுப்பும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்ரி, அவர் செய்த சகல வாரங்களை